PGTRB English Unit 6 American Literature தோரியோடைய Where I Lived and What I Lived For அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா MCQ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். What is the title of the chapter in Walden where Thoreau summarizes his decision to live at Walden Bond? So Walden ஒரு புக் எழுதுறாரு 1854ல Walden அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சாப்டரோட நேம் தான் Where I Lived What I Lived For. இதுல இவர் எந்த வருஷம் இந்த வால்டன்ங்கிற புக் எழுதுறாருன்னா 1854ல இந்த புக் எழுதுறாரு. இவருடைய ஃபுல் நேம் வந்து ஹென்றி டேவிட் தோரியூ. ஹென்றி டேவிட் தோரியூ. இவரும் எதுல வராரு அப்படின்னா டிரான்சென்டென்டலிஸ்ட். எமர்சன் மாதிரி இவரும் இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் வராரு. செகண்ட் क्वेश्चन, what was Thoreau's primarily goal in seeking to live deliberately at Walden Bond? எதுக்காக அந்த வால்டன் பாண்ட்ல வந்து அவர் செட்டில் ஆகுறாரு? அவருடைய பிரைமரி கோல் என்ன? அவருடைய எய்ம் என்ன? டு ஃபைண்ட் ஸ்பிரிச்சுவல் வேக்ஃபுல்னஸ் த்ரூ கான்சியஸ் என்டியூவர். ஸோ அந்த நேச்சரோட ஒன்றி வாழும் போது தான் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து டெவலப் ஆகுது. வாட் டஸ் தோரியூ எய்ம் டு பர்சுவேட் ஹிஸ் ரீடர்ஸ் டு டிஸ்கவர் ஃபார் தெம்செல்ஸ்? ஸோ அவர் என்ன பர்சுவேட் பண்ண சொல்றாருன்னா, த க்ரூசியல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப். வி வாண்ட் டு நோ த மீனிங் ஆஃப் அவர் லைஃப். The life is very, very important அப்படின்னு சொல்றார். According to Thoreau, what should be simplified by shedding unnecessary material possessions and socializing? தோரியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையில்லாத மெட்டீரியல் சோசியலிசம் எல்லாம் பண்றோம். எதுக்காக? லைஃப். What specific action did Thoreau take to live deliberately and confront the essential facts of life? Going to the woods. அதே என்னது woods? wood அப்படின்னா ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஸோ நேச்சரோட ஒன்றி வாழுது. அதனால தான் வால்டனுக்கு போறாரு. Thoreau sought spiritual growth through a simple life and a deep connection with what? இதோட நேச்சர், இயற்கையோட ஒன்றி வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த இயற்கையோட ஒன்றி வாழும் போது தான் அவருடைய லைஃப் இட் ஷுட் பி அ சிம்பிள், ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். A deep connection with nature, அங்கதான் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்கும், ஒரு ஆழமான ஒரு இணைப்பு. What did Thoreau want to move beyond such a superficial opinions and delusions to reach underlying reality of life? ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு reality and truth. Avoiding the post office symbolized Thoreau's effort to be free from what constraint? இப்போ சிட்டி லைஃப்பில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் இருக்கு. ஈஸியாக நம்ம வந்து காண்டாக்ட் ஆகணும். எ பர்சன் குட் ஈஸிலி காண்டாக்ட் வித் அனதர்ஸ். இன்னைக்கு நிறைய மோட்ஸ் இருக்கு. ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒன்றும், அந்த ஆரம்ப காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான், லெட்டரை போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது கூட இவர் வந்து ஒரு இதுன்னு என்ன நினைச்சாரு, ஒரு டிஸ்டர்பன்சஸாக நினைச்சாரு. அந்த போஸ்ட் லெட்டரு, இவர் ஒரு ரைட்டரா இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர்ஸ் வரும், அதுவே இவர் வந்து என்னவா நினைக்கிறாரு, அது ஒரு பேர்டனா நினைக்கிறாரு. ஸோ அதுல இருந்து நம்ம தனியா வந்து ஒரு இயற்கையோட வாழணும் அப்படின்னா வால்டனுக்கு வராரு. சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ், அதுக்கு அவர் என்னன்னு சொல்றாரு, சோசியல் ஆப்ளிகேஷன் சொல்றாரு, which is called a constraint in which he was free from himself. What does Thoreau conclude is the best as long as possible after being forced to simplify his life when he lost the Hollowell farm? Hollowell farm விட்டுட்டு எங்க வராரு? வால்டனுக்கு வராரு. எதுக்காக? to live free and uncommitted. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாம ஒரு லிபர்ட்டியா, சுதந்திரமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ, live free. When Thoreau first moved into his dwelling, what sense of being did it give him? A proud sense of being a god on Olympus. இயற்கையோட ஒன்றி வாழும் போது கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரி. What grand statement does Thoreau make about time, announcing his freedom from it? The time is a river in which he goes fishing. He spends the time with the nature, so he calls the time as a river.
இயற்கையோட ஒன்றி வாழும் போது டைமை எதோட வந்து கம்பேர் பண்றாரு, ஒரு ரிவரோட கம்பேர் பண்றாரு. ஸோ அந்த ரிவர்ல ஃபிஷ்ஷிங் பிடிக்கிற மாதிரி, மீன் பிடிக்கிற மாதிரி அந்த டைம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கு. What tool does Thoreau urge people to use to gauge truth after they have hit rock bottom? அவர் 2 டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார். ஒன்னு ரியலோமீட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ரியலோமீட்டர்ங்கிறத எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, the truth. We have to live a truthful life அப்படின்னு சொல்றார். The title of the chapter, Where I Lived and What I Lived For, combines the practical topic of resistance with which the philosophical topic. அதனுடைய philosophical topic என்னது? The meaning of life. What is the meaning of life? We have to live our life with the nature. What element does the chapter Where I Lived and What I Lived For pull away from to open onto a more transcendent vista? Bookkeeping lists and details about expenditure on nails and doors hinges. ஒரு சிட்டி லைஃப்ல வாழும்போது நம்ம எவ்வளவோ லைஃபுக்காக எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். பட் அது நேச்சரோட ஒன்றி வாழும்போது we have to lead a simple life. நல்ல ஒரு புக்ஸ் இருந்தா போதுமானது. புக் கீப்பிங். Thoreau's project at Walden shows the full influence of which philosopher? வால்டன்ல அவருடைய ப்ராஜெக்ட், வால்டன்ல இவர் நேச்சரோட ஒன்றி வாழ்றாரு. ஸோ அது எந்த பிலாசபரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஏன்னா இவங்க 2 பேருமே எதுல வராங்க? டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் வராங்க. Thoreau's building of a house on Walden Pond is described as a miniature reenactment of what major event? என்னது மேஜர் ஈவெண்டோட அது வந்து டிஸ்கிரைப் பண்றாரு? God's creation of the world. So the book of Genesis, when we read how the world was formed, let it be அப்படிம்பார். அந்த let it be, பூமி உண்டாவதாக, வானம் உண்டாவதாக, சூரியன் உண்டாவதாக, நட்சத்திரங்கள் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி let it beன்னு கடவுள் சொல்லுவார். The book of Genesis, the first chapter of the Bible. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டரே ஜெனிசிஸ், தமிழ் ஆதியாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் படைக்கும் போது லெட் தேர் பி அப்படின்னு அவர் பயன்படுத்துவார். ஸோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்றாரு. What philosophical ideal central to transcendentalist thought is provided by the capacity to choose one thing reality, another thing not? ரியாலிட்டி வந்து இருக்கு, பட் அட் த சேம் டைம் என்ன இல்ல? ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இல்ல. they are thinking it over. எமர்சன் எதை பத்தி பேசினாரு? அமெரிக்கன் ஸ்காலர்ல a man thinking individuality, freedom. they should not follow the European tradition அப்படின்னு தான் எமர்சன் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அதுதான் டிரான்சென்டென்டலிஸ்ட் மூவ்மெண்ட். திங்கிங் ஃப்ரீயா திங்க் பண்றோம். பட் இப்படி திங்கிங் ஒரு பக்கம் இருந்தா கூட, ரியாலிட்டி ஒரு பக்கம் இருந்தா கூட, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். Thoreau chose to live near which specific location about a mile and a half from Concord, Massachusetts? இந்த வால்டன் பாண்டுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா மசாசூசெட்ஸ்ல இருக்கு. அது கன்கார்டுங்கிற டவுன்ல இருக்கு. டவுன் உள்ள அந்த ஏரியா பிளேஸ் மசாசூசெட்ஸ்ல கன்கார்டுங்கிற இடத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? இந்த வால்டன் பாண்ட் இருக்கு. What did Thoreau humble dwelling represent besides a physical structure? என்ன சொல்றாரு? philosophic achievement. ஒரு சிம்பிளா இருக்கும் போதுதான் ஒரு humble dwelling connected with the nature, நேச்சரோட இருக்கும் போதுதான் இந்த philosophic achievementே கிடைக்கும். இந்த philosophy-யை நம்ம அட்டைன் பண்ண முடியுங்கிறார். Which philosopher's warning about carefully considering buying a farm does Thoreau quote? ஒரு ஃபார்மை வாங்கணும், ஒரு ஃபார்மை வந்து எடுக்கணும் அப்படின்னா யாருடைய அந்த வார்னிங்கை நம்ம வந்து படிக்கணும்? கேட்டோவுடைய வார்னிங்ஸை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும் அப்படிங்கிறார்.
When Thoreau moved into his house, what was still lacking? இப்போ அந்த வால்டன் பாண்டுக்குள்ள போறாரு, ரெடியா இருக்கு. பட் அங்க என்ன இன்னும் ஃபிட் பண்ணாம இருக்கு? சிம்னி அண்ட் பிளாஸ்டரிங். What benefit did Thoreau declare his poorly insulated walls gave his interior? Summer nightsல கூட he could have a fresh air. The realometer, Thoreau's means of measuring reality, is a spin of what historical device? So ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து ரியலோமீட்டர், இன்னொன்று வந்து the nilometer. இந்த ரியலோமீட்டருங்கிறது எதை வந்து மீன் பண்ணுதுன்னா மெஷரிங் ரியாலிட்டி, நம்மளுடைய உண்மை தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை பயன்படுத்தணுமா? ரியலோமீட்டரை பயன்படுத்தணுமா? இதெல்லாம் இவர் யூஸ் பண்ண டேர்ம்ஸ். சரி, அப்ப நிலோமீட்டருக்கு என்ன மீனிங்? வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் த நிலோமீட்டர்? டு மெஷர் த டெப்த் ஆஃப் த ரிவர் நைல். நைல் நதியினுடைய டெப்த்தை வந்து மெஷர் பண்றதுக்கு அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க? நீலோமீட்டரை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை மெஷர் பண்றதுக்காக அவர் என்னன்னு சொல்றாரு? ரியலோமீட்டர் அப்படின்னு சொல்றாரு. What specific modern transportation event did Thoreau mockingly parody in newspapers? So railroad, ரயில்வேலாம் வந்துருச்சு, வெஸ்டர்ன் ரயில்வேலாம் வந்துருச்சு. பட் அதை எப்படி சொல்லி மார்க் பண்றாருன்னா, a cow run over by the western railway. ரயில் ரோட்ல மாட்டு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும், அப்படி மார்க் பண்ணியிருக்காரு. மார்க் மீன்ஸ் கிரிட்டிசைஸ். According to Thoreau's mocking opine, what was the last important bit of news to come out of England? இந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா ரெவல்யூஷன் நடந்தது. 1649 ரெவல்யூஷனா புரட்சி நடந்தது இங்கிலாந்துல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக புரட்சி நடந்ததுன்னா எல்லாமே we lost the peace of mind, நமக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். வேர்ட்ஸ் வருத்துமே கூட பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? எங்கேயாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நேச்சர் போயம்ஸா எழுத ஆரம்பிச்சார். What is one of the delightful pursuits Thoreau could indulge in after renouncing a big job and big mortgage? Reading is must அப்படின்னு சொல்ல வந்தார். The reading is a delightful pursuits. Which book did Thoreau keep on his table throughout the summer during the busy days of home building? என்ன புக் வச்சு படிச்சுட்டே இருப்பாரு? The Iliad. Who is noted for carrying a copy of Iliad around with him on his military campaigns? Alexander the Great அவருமே வந்து அந்த ஈலியட்ங்கிற புக் என்ன பண்ணியிருப்பாராம்? பக்கத்திலே வச்சுட்டு இருப்பாராம். What does Thoreau generally mock those for who limit their reading to the Bible? So இப்போ பைபிளை வந்து ஒரு லிமிட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. A Bible is a holy book. All Christians, either morning or evening, they usually read the Bible. எப்பவுமே பாருங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. Thoreau extends his criticism of cheap reading to the criticism of dominant culture of which town? கன்கார்ட். எங்க இருக்கு இந்த கன்கார்டுங்கிற டவுனு? மசாசூசெட்ஸ்ல இருக்கு. அவங்கள அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன்னா சீப் ரீடிங், மனுஷனுங்க படிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாரு. Thoreau reproaches his townsmen for believing that which ancient people were the only ones in the world to have had a holy scripture, the ancient Hebrews. The Hebrews is the language of Israel. இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, யூத மக்கள், அவங்களுடைய மொழி தான் ஹீப்ரூ. ஸோ இந்த ஹீப்ரூஸ் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? தே ஆர் கால்டு ஜூடாஸ், யூத மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே இந்த ஹோலி ஸ்கிரிப்சரை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தே ஆர் ரீடிங் இட், படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. Which other group is sacred writing does Thoreau explicitly mention or being ignored by the town people? இன்னொன்று சாக்ரெட் ரைட்டிங்லாம் யாரு அதிகமா எழுதுறவங்க அப்படின்னா ஹிந்துஸ். பகவத்கீதா, மகாபாரதா, கம்பராமாயணம், இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வந்து என்ன சாக்ரெட் ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க ஹிந்து ரைட்டர்ஸ். அதெல்லாம் கூட இந்த டவுன் பீப்புள் வந்து என்ன பண்றது? இக்னோர் பண்றாங்க.
they are not ready to read அப்படின்னு சொல்ல வர்றாரு. where I lived and what I lived for அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா MCQ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.